L4, L5, L5S1 டிஸ்க் பல்ஜ்னால சிவியரா வலி இருக்கு. உங்களுக்கு இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி அதிகமா இருக்கு. ஹிப் ஜாயிண்ட் இடுப்பு மூட்டு பந்துகிணத்துல ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி அதிகமா இருக்கும். சாக்ரோலியாக் ஜாயிண்ட்ல வந்து ஸ்ட்ரெயின் ஆனாலும் வலி வந்து இடுப்புல இருந்து கால் வரைக்கும் அதிகமா இருக்கும். முக்கியமா நைட்டு தூங்கி எந்திரிக்கும் போது காலையில வந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் நீங்க நைட்டு படுத்து தூங்கும் போது அதிகப்படியான ப்ரெஷர் வந்து லம்பார்லயோ சாக்ரோலியாக் ஜாயிண்ட்லயோ ஹிப் ஜாயிண்ட்லயோ விழுறதுனாலதான். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஜே சுதா, ஷாலோம் பிசியோதெரபி, திருவண்ணாமலை. எல்லாருக்குமே வந்து நடக்கும்போது நிற்கும் போது ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கும்போது ஸ்பைன்ல வந்து அதிகப்படியான ப்ரெஷர் விழும். ஏன்னா வெர்டிகலா வந்து ப்ரெஷர் விழுறதுனால ஸ்பைன்ல வந்து அதிகப்படியான ஸ்ட்ரெயின் ஆகும். படுக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த வித ஸ்ட்ரெயினும் வந்து விழாது. பாடி வெயிட் வந்து ஸ்பைன்ல வந்து விழாது, ஈவனா வந்து இருக்கும். இந்த பொசிஷன் வந்து தூங்கும்போது டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் சரி, சாக்ரோலியாக் ஜாயிண்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஹிப் ஜாயிண்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் சரி, தூங்கி எந்திரிக்கும் போது வலி வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமான ரீசன் என்னன்னா, ஒரே பொசிஷன்ல ரொம்ப நேரம் படுக்கும்போது ப்ரெஷர் வந்து லம்பார் ரீஜன்லயோ ஹிப் ஜாயிண்ட்லயோ இல்ல சாக்ரோலியாக் ஜாயிண்ட்லயோ வந்து அதிகப்படியான ப்ரெஷர் விழுது. அதனால உள்ள இருக்க மசில்ஸ், டெண்டான்ஸ், லிகமெண்ட்ஸ், கார்டிலேஜஸ், ஜாயிண்ட் கேப்சூல் எல்லாமே வந்து ரொம்ப அதிகப்படியான ஸ்ட்ரெயின் ஆகுது. இது நாள் போக போக இந்த அப்நார்மல் பொசிஷன்ல வந்து ஸ்ட்ரெயின் படுக்கும்போது விழுந்துகிட்டே இருந்ததுன்னா இதுவே வந்து ஜாயிண்ட்டுக்கு வந்து இன்னும் ஃபர்தரா டேமேஜை வந்து கிரியேட் பண்ணும். உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து டிஸ்க் பல்ஜோ ப்ரொலாப்ஸோ இருந்ததுன்னா இன்னும் அதிகப்படுத்தும். இதுக்கு பெஸ்டா நீங்க எந்த பொசிஷன்ல படுத்தாலும் உங்களுக்கு லம்பார் ரீஜனோ ஹிப் ஜாயிண்ட் சாக்குலர் ஜாயிண்ட் சேஃபா இருக்கிறதுக்கு பெஸ்ட் பொசிஷன் நான் இப்போ சொல்றேன். இதுல நீங்க படுக்கிறப்போ உங்களுக்கு வலி குறையிறது மட்டும் இல்லாம சீக்கிரமே உங்களோட ப்ராப்ளம் வந்து ஹீலிங் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் சைடா திரும்பி படுக்கிற பொசிஷன் சொல்றேன். இந்த பொசிஷன்ல வந்து ரொம்ப நேரம் படுக்கிறதுனால பேக் பெயின் அதிகமாக இருக்கக்கூடாது, டிஸ்க் பல்ஜ் ஹெர்னியேஷனால வலி அதிகமாகக்கூடாது, சாக்ரோலியாக் ஜாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது. இந்த பொசிஷன் வந்து யாராலையும் படுக்காம இருக்க முடியாது. எல்லாருமே வந்து நைட்டு வந்து சில சைட் லையிங் பொசிஷன் படுத்து தான் இருக்க முடியும். இது வந்து முக்கியமா வந்து நீங்க ரைட் சைடு திரும்பி படுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா லெஃப்ட் சைட்ல வந்து எல்லாருக்குமே லங்ஸ் வந்து ரைட் சைடை விட கொஞ்சம் சின்னதா இருக்கும். இப்போ நீங்க ரைட் சைட்ல திரும்பி படுக்கிறப்போ உங்களுக்கு ப்ரீத்திங் வந்து நல்லா இருக்கும், டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ சைடா திரும்பி படுத்திருக்கீங்க அப்படின்னா சில கேப்லாம் இருக்கு. அந்த கேப்பை வந்து ஃபில் பண்றதுக்கு நீங்க பில்லோ வந்து கரெக்டா வச்சீங்கன்னா உங்களுக்கு பேக்ல வந்து காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாது, பேக் பெயின் வந்து நல்லா சீக்கிரம் குறையும். ஃபர்ஸ்ட் கழுத்துக்கும் தோள்பட்டைக்கும் நடுவில் இருக்க கேப்பை வந்து கரெக்டா ஃபில் பண்றதுக்கு ஒரு பில்லோ வைங்க. இந்த பில்லோ வந்து உங்களுக்கு கழுத்துக்கும் ஷோல்டருக்கும் இருக்கிற ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஈவனா இருக்கணும். அந்த மாதிரி பில்லோ கரெக்டா வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசா வைக்காதீங்க. அதுக்கப்புறம் இடுப்புக்கு அடியில வந்து ஒரு பெட்ஷீட்டை மடிச்சு வைங்க. இதுவும் வந்து ரொம்ப பெருசா மடிக்க வேண்டாம், ஓரளவு ஈவனா இருக்கிற மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பைனோட கர்வேச்சர் வந்து நியூட்ரல் பொசிஷனுக்கு வந்து மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கால் முட்டுக்கு நடுவுல இருக்கிற கேப்புக்கு வந்து ஒரு பில்லோ வைங்க. இதனால பெல்விஸ் வந்து கர்வேச்சர் அதிகமா ஆகாம கரெக்டான பொசிஷன்ல மெயின்டைன் ஆகும். அடுத்தபடியா செஸ்ட்டுக்கு கிட்ட வந்து ஒரு பில்லோ வச்சு கை நல்லா சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷன்ல வந்து நீங்க சைடா படுக்கும்போது படுத்தீங்கன்னா பேக்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாது, பேக்ல இருக்க கர்வேச்சர் வந்து நார்மலா மெயின்டைன் ஆகும், பிரீத்திங் வந்து நல்லா இருக்கும், டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், பேக் பெயின் வந்து காலையில் எந்திரிக்கும் போது இருக்காது. அடுத்த பொசிஷன் வந்து ஸ்ட்ரைட்டா படுக்கிற பொசிஷன், சூப்பைன் லையிங் பொசிஷன் சொல்லுவோம். இந்த பொசிஷன் வந்து நல்லா பேலன்ஸ்டா பாடி வெயிட் வந்து எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆகிற பொசிஷன் இது. இந்த பொசிஷன்ல படுக்கிறதுனால ஸ்பைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனை வந்து மெயின்டைன் ஆகும். இந்த பொசிஷனுக்கு வந்து சில பில்லோஸ் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணி படுக்கிறப்போ உங்களுக்கு ஸ்பைனுக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆகாம இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கழுத்துக்கும் ஷோல்டருக்கும் நடுவில் இருக்க கேப்பை ஃபில் பண்ற மாதிரி ஒரு பில்லோ வைங்க. இந்த பில்லோவும் வந்து உங்களுக்கு ஷோல்டர் ஹைட்டுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கணும், ரொம்ப ஹைட்டா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ரெண்டு காலையும் மடிச்சுட்டு ஒரு 90 டிகிரிஸ் அளவுக்கு வந்து 4 பில்லோ வந்து கரெக்டா சப்போர்ட்டா வைங்க. கால் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா நீட்டிக்கோங்க பில்லோ மேல.
இதை போல இருக்கிறப்போ உங்களுக்கு பெல்விஸ் வந்து நல்லா டீகம்ப்ரஸ் ஆகும். முக்கியமா வந்து டிஸ்க் பல்ஜோ ஹெர்னியேஷனோ லம்பார் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஹிப் ஃபிளெக்ஸார் மசில்ஸ் வந்து ரொம்ப டைட்னஸ் ஆகும். இப்போ இந்த பொசிஷன்ல நீங்க காலை வந்து 90 டிகிரிஸ்க்கு வந்து பெண்ட் பண்ணி ஹிப்பும் நீயும் வந்து நல்லா ஃப்ளெக்ஸ் பண்ணி ஒரு 90 டிகிரிஸ் வச்சு படுக்கிறதுனால அந்த ஹிப் ஃப்ளெக்ஸார் மசிலோட டென்ஷன் வந்து நல்லா குறையும். நீங்க ஒரு 10 நிமிஷம் படுத்து பார்த்தாலே நல்லா தெரியும். இந்த மசில்ஸ்க்கு நல்லா ரிலாக்ஸேஷன் ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு லோயர் பேக்ல இருக்க டீப் மசில்ஸ்லாம் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். காலையில எந்திரிக்கும் போது உங்களுக்கு பெயின் ஃப்ரீயா இருக்கும். லம்பார் டிஸ்க் ஹெர்னியேஷன் வந்து இந்த பொசிஷன்ல நீங்க படுக்கிறப்போ உங்களுக்கு டீகம்ப்ரஸ் ஆகிறதுக்கு வந்து நல்ல பெஸ்ட் பொசிஷன். அடுத்தது வந்து குப்புற படுத்துட்டு தூங்குற பொசிஷன். இந்த பொசிஷன் வந்து ரொம்ப நேரம் படுக்க முடியாது. ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வேலை செய்யறவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் மசில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டைட் ஆயிடும். ஃப்ரண்ட் மசில்ஸ் டைட் ஆகிறவங்களுக்கு வந்து இந்த பொசிஷன்ல படுக்கிறப்போ அந்த மசில்ஸ்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகுறதுக்கு இந்த பொசிஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். மற்றபடி செஸ்ட் வந்து ரொம்ப கம்ப்ரெஷன் ஆகுறதுனால சஃபகேஷன் ஆகும். அதனால இந்த பொசிஷன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷன் இல்லை. பட் கொஞ்ச நேரம் நீங்க இதுல படுக்கலாம். ஒரு பிள்ளை வந்து தலை கீழே வச்சு கை நல்லா சப்போர்ட்டிவா பிரீத்திங் வந்து கம்ஃபர்டபுளா வர்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு பிள்ளை வந்து இடுப்புக்கு அடியில வைங்க. இடுப்புக்கு அடியில நீங்க வைக்கிறதுனால உங்களுக்கு அந்த லம்பார் லார்டோசிஸ் கர்வேச்சர் வந்து கொஞ்சம் குறையும். இந்த பொசிஷனை வந்து நீங்க கொஞ்ச நேரம் மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து நார்மலா வந்து சைட் லைங் பொசிஷனோ சூப்பைன் லைங் பொசிஷனுக்கு வந்து நீங்க வந்துக்கலாம். இப்போ நான் சொன்ன பொசிஷன்ஸ் சூப்பைன் லையிங், சைட் லையிங், ப்ரோன் லையிங், இந்த பொசிஷன்ல வந்து நீங்க படுத்து பாருங்க. உங்களுக்கு பெயின் நல்லா குறையும். உங்களோட ப்ராப்ளம் வந்து ஹீலிங் ஆகிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். நாங்க வந்து ஸ்பெஷலா வந்து ஸ்பைனல் ப்ராப்ளத்துக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ், ஹெர்னியேஷன், சாக்குலர் ஜாயிண்ட் ஸ்ட்ரெயின், ஹிப் ஜாயிண்ட்ல வந்து ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரியான சிவியர் ப்ராப்ளத்துக்கு வந்து ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தும் மெடிசன்ஸ் எடுத்தும் குறையாதவங்களுக்கு சில அட்வான்ஸ் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வச்சிருக்கோம். அது மூலியமா பெயினை வந்து நாங்க எவ்வளவு சிவியரா இருந்தாலும் நல்லாவே குறைச்சிருவோம். குறைச்சிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு திரும்ப பெயின் வராத அளவுக்கு எக்ஸசைஸ் வந்து சொல்லி தருவோம். இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அனுப்பி வைங்க. எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இந்த ப்ராப்ளத்துல இருந்து நீங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெக்கவரி கொடுக்கறதுக்கு நான் ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ.